அஸ்ஸலாமு அலைக்கும். சரி கரைச்சலாக இருக்கா? நிறைய பிரச்சனைகள் இருக்கா? ஏன் எனக்கு மட்டும் இந்த பிரச்சனை? ஏன் எனக்கு மட்டும் இந்த மாதிரி கரைச்சலாக இருக்குன்ட்டு நீங்கள் நினைக்கிறீங்களா? அப்படி நினைக்கிறீங்கன்னா இந்த வீடியோ உங்களுக்கு. நீங்கள் மட்டும் இல்லை, நீங்கள் தனிச்சு இல்லை, நிறைய பேருக்கு நிறைய பிரச்சனை இருக்குது, விதவிதமாக பிரச்சனை இருக்குது. அவங்களும் அப்படி தான் நினைக்கிறாங்க, ஏன் எனக்கு இவ்வளோ பிரச்சனை வந்துகிட்டே இருக்குது அப்படின்ட்டு. இன்றைக்கி ஒரு பிரச்சனை முடிஞ்சால் நாளைக்கு இன்னொரு புதிய பிரச்சனை. அப்படி தான் லைஃபே. என்ன கேட்டால் இந்த லைஃப் வந்து ஒரு டெஸ்ட். இப்போ நான் அதுக்கு உங்களுக்கு இன்றைக்கி சொல்யூஷன் அப்படி இல்லாட்டி இஸ்லாத்தில் என்ன இதை பற்றி சொல்லியிருக்கு அப்படின்னு சொல்ல தான் நான் இன்றைக்கி வந்திருக்கிறேன். இஸ்லாத்தில் சொல்லியிருக்கு, அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா குர்ஆனில் சொல்லியிருக்கிறான், ஒரு சின்ன முள்ளை குத்தினாலும் உங்களோட பாவங்களை அவன் மன்னிக்கிறான் என்று. ஸோ உங்களுக்கு ஒரு சின்ன ஒரு ஆறுதலாக இருக்கும், சரி எனக்கு கரைச்சலன் வந்திருக்கு, என் பாவங்கள் எல்லாம் எப்படியாவது மன்னிக்கப்படுது அப்படின்ட்டு. ஸோ அது ஒரு இன்னொரு விஷயம். இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், சில பாவங்கள், நாங்கள் செய்கிற பாவங்கள் தான் எங்களுக்கு இந்த மாதிரி கரைச்சலாக வந்து விடியுது. நாங்கள் செஞ்ச பாவம் தான் நாங்கள் முகம் கொடுக்கவா இருக்கு. ஸோ அது இன்னொரு விஷயம். அந்த பாவத்துக்கு நீங்கள் அது பாவத்தை கழிச்சு தான் ஆகணும். சரி, கரைச்சல் வந்துட்டுருக்கு, எப்படி இதுலேருந்து வெளியே வர்றது? சில கரைச்சல், சில பிரச்சனைகள் உங்களுக்கு சால்வ் பண்ணலாம். நீங்கள் சால்வ் பண்ணணும் தான் யோசிக்கணுமே ஒழிய பிரச்சனையை கண்டு ஓடுறது இல்லை. பிரச்சனையை கண்டு ஓடுறவன் வந்து கோலை. ஸோ பிரச்சனையை கண்டு அதை எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கணும். அதை சால்வ் பண்ணிலாட்டி, ஒரு சொல்யூஷனும் உங்களுக்கு விளங்குது இல்லாட்டி, அப்போ அந்த பிரச்சனையை விட்டு விடுங்க. அந்த பிரச்சனை உங்களோட கையில் இல்லை, அது ரப்போட கையில் இருக்குது. ஸோ அதனால் அந்த பிரச்சனையை விடுங்க, நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். நீங்கள் வேறு உங்களோட லைஃப்பில் எவ்வளோ விஷயங்கள் இருக்குது ஃபோக்கஸ் பண்ண. இந்த பிரச்சனையை ஒன்று மட்டும் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா உங்களோட மற்ற விஷயங்கள் எல்லாம் ஃபெயில் ஆகும். ஸோ அதனால் அந்த பிரச்சனையை வந்து ட்ரபிள் பண்ணாதீங்க, அதை பிரச்சனைப்படுத்தாதீங்க. இங்கிலீஷில் ஒரு சேயிங் ஒன்று இருக்குது, டோன்ட் ட்ரபிள் அன்டில் ட்ரபிள்ஸ் யூ அண்டு. அதை கலைச்சலாக நீங்கள் போய் கரைச்சல் பண்ணிடாதீங்க. அதை அதோட பாட்டுக்கு இருந்துட்டு போட்டோம், பிரச்சனை இல்லை. நீங்கள் மற்றதை ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயம் என்னன்னு கேட்டால், நடக்கிறதெல்லாம் நன்மைக்கு அப்படின்னு நினச்சிக்கோங்க. ஒரு கதை ஒன்று சொல்ல, ஒரு குட்டி கதை உண்டு. அது என்னன்னு கேட்டால், ஒரு ராஜா உண்டு. அவர் ஹண்டிங் போனார், வேட்டைக்கு போனார். வேட்டைக்கு போக்கல அவர்கிட்ட ஒரு கட்டை விரல் வந்து வெட்டிப்பட்டுருச்சு. அப்போ இவர் பதறிட்டு இருந்தார். ஆனால் அவர்கிட்ட அட்வைசர் என்ன சொன்னாருண்டா, எல்லாம் நல்லதுக்கு தான் நடக்குது ராஜா அப்படின்ட்டு. இந்த ராஜாவுக்கு ரொம்ப கோவம் போயிடுச்சு. ராஜா சொன்னார், உடனே அவனை சிறையில் அலையுங்க அப்படின்ட்டு. ஏன்னு கேட்டால், ராஜோட விரல் வெட்டிப்பட்டது நல்லவுக்குன்னு சொன்னதுனால. அப்புறம் சரியென்று அந்த அட்வைசரை ஜெயிலில் போட்டாச்சு. அப்புறம் திரும்ப ராஜா இன்னொருத்தருக்கு ஹண்டிங் போக்கல ஒரு பெரிய குரூப் உண்டு. அவங்க இந்த ராஜாவை, காட்டில் இருக்கிற ஒரு குரூப் உண்டு, இந்த ராஜாவை கேப்சர் பண்ணிட்டாங்க. இந்த ராஜாவையும் அவங்களோட கூட்டத்தையும் கேப்சர் பண்ணிட்டாங்க. இவங்க பார்க்க போக்கல மனித இறைச்சியை சாப்பிடும், மனித மாமிசம் சாப்பிடும் குழு. அப்போ இவங்க சொன்னாங்க, சரி எல்லாரையும் இப்போ நல்லா கறியாக்கி சமைச்சு சாப்பிடுவோம் அப்படின்னு. சரின்னு எல்லாம் ரெடியாகி பார்க்க போக்கல இந்த ராஜாவுக்கு ஒரு விரலை காணோம். இதை வந்து இந்த குழு தலைவர்கிட்ட போயிட்டு சொல்ல போக்கல. தலைவர் சொல்லிட்டாரா, ஐயோ இதெல்லாம் நாங்கள் சாப்பிடக்கூடாது, அவனை விட்டு விடுங்க என்று. அப்புறம் ராஜாவை விட்டுட்டாங்க. மற்றவங்கெல்லாம் சாப்பிட்ருப்பாங்க, ராஜாவை விட்டுட்டாங்க. அப்புறம் ராஜா உடனே வந்து
அவர்கிட்ட மாளிகைக்கு வந்து ஃபஸ்ட் செஞ்ச வேலை, முதல் செஞ்ச வேலை என்னன்னு கேட்டால் அந்த அட்வைசரை ஜெயிலில் விட்டு வெளியே எடுங்கன்னு சொன்னது. ஏன்னு கேட்டால் அவர் சொன்னார், நீ சொன்னது சரி, எல்லாம் ஒரு நல்லவுக்கு தான் நடக்குது அப்படின்ட்டு. அதனால வாழ்க்கையில் டெஸ்ட் வரும், பாஸ் பண்ணிகிட்டே போய்ட்டுருங்க. ஸ்கூலில் நாங்கள் டெஸ்ட் பாஸ் பண்ணலையா, அதெல்லாம் எங்களோட நல்லதுக்கு தானே. அதே மாதிரி தான் இந்த டெஸ்ட்டும். எங்களோட வாழ்க்கையில் டெஸ்ட் எங்களோட திறமையை கண்டுபிடிக்குது. நாங்கள் எவ்வளோ திறமைசாலி, எங்களுக்கு எவ்வளோ பொறுமை இருக்குது, எங்களுக்கு எவ்வளோ செய்யலாம், இன்னொரு விஷயம் செய்யலாம், நாங்கள் இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கிறோம், அதெல்லாம் டெஸ்ட் பண்ணுறதுக்கு தான் இந்த வாழ்க்கையில் வர டெஸ்ட்டே. ஸோ இதை நீங்கள் பாஸ் பண்ணுங்கள். இதனால் பின் வாங்காதீங்க. உங்களோட மற்ற வேலைகள் எல்லாம் பின் வாங்கும். இந்த வேலையை மட்டும் நினச்சி நீங்கள் தலைவலியை வச்சிட்டு இருந்தீங்கண்டா. ஸோ பின் வாங்காதீங்க, முன்னுக்கு போயிட்டே இருங்க, மற்ற விஷயங்களை செஞ்சுட்டே இருங்க, நீங்கள் முன்னேறிட்டே இருக்கணும். ஜஸாக்குமுல்லாஹ்.